தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம்ல, மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம். செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு எது டவுட் குறையணும் சார்? அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படியே உங்களுக்கு எடுக்க என்ன முடியாதா இருக்கு? சார்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே நான் இருக்கு கேட்கற சார். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா தொடர்பும் வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது உங்களுக்கு. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது இல்லையா? தமிழ்நாட்டை கடன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா, இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மனசுல அது ரெஜிஸ்டர் ஆகும்ல. எனக்கு காமனா அதை கேட்கணும்னு தோணும்ல. அதுதான் இப்ப நானே உங்கள்கிட்ட கேட்கறேன். நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு என்ன அதை பத்தி? உங்கள்கிட்ட யாரும் உங்க சட்டை பிடிச்சி கேட்க போறாங்களா? யார் சட்டை பிடிச்சி யார் கேட்க போறாங்க? இப்ப எல்லாமே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல பேசுற நபர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில திட்ட குழுவோட வைஸ் சேர்மன் திரு ஜெயரஞ்சன் அவர்கள், அதாவது எக்கனாமிஸ்ட் ஜெயரஞ்சன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல நெறியாளர் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, சார் தமிழ்நாட்டுல கடன் ஏறிட்டே போகுது, ரொம்ப ஏறிட்டே போகுது, ஏன் சார் இப்படி ஏறுது, என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் கேட்கிறாங்க. அதுக்கு ஜெயரஞ்சன் அவர்கள் என்ன சொல்றாரு, அதாவது தமிழ்நாடு திட்டக்குழுவின் துணைத் தலைவர், அதாவது வைஸ் சேர்மன் இருக்கக்கூடிய திரு ஜெயரஞ்சன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அரசாங்கத்தோட கடன் ஏறுறதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கடனை கட்டுறது உங்க அப்பாவா, உங்க அம்மாவா, இல்ல நீங்க கட்டுறீங்களா? அப்ப உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல, அந்த வீடியோ பதிவுல அவர் சொல்றாரு. ரைட்டா? எனக்கு இது பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவரு ஒரு எக்கனாமிஸ்ட் ஜெயரஞ்சன். நீங்க முன்னாள் வீடியோஸ்லாம் பாருங்க. ஒரு எக்கனாமிஸ்ட் எப்பவும் பட்ஜெட் வரப்ப அந்த பட்ஜெட்டை பத்தி பேசுவார். ரைட்டா? அனலைசிஸ் பண்ணி வீடியோ போடுவார் முன்னால. அதாவது இப்ப திட்டக்குழுவோட துணை தலைவரா இருக்காது, அதுக்கு முன்னாடி ஜெயரஞ்சன் சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பதிவு நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட் பாக்குறப்ப எனக்கே ஒரு ஷாக்கா இருக்கு. என்ன அப்படின்னா, அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் சொல்ற நோக்கம், இந்த கடன் வாங்குறதுலாம் ஒரு மேட்டரா, கடன் எல்லா நாடுகளும் வாங்குது, எல்லா நாடும் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல வச்சிருவேனா சொல்லலாம். ஆனா சொன்ன விதம் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்றது இருக்குல்ல, அதாவது அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கும் ஒரு பொதுமக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிறது இருக்குல்ல, அதுல ஒரு மாறுபட்ட கருத்து நமக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எழுது. ரைட்டா? அதுல இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவலை நான் சொல்ல போறேன். கூடவே நம்ம சிலபஸ்ல, அதாவது இந்த வீடியோ சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பொருளாதாரம்னா என்ன, இது ஃபுல்லா அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த கடனுக்கு நமக்கு என்ன சம்பந்தங்கிற அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பொருளாதாரம்னா என்ன, அவங்க சிலபஸ்ல குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். யூனிட் 5 இருக்குல்ல, மொத்த யூனிட் 5 ஓட கான்செப்ட் இருக்குல்ல, அது மொத்தமா முடிக்க போறேன். யூனிட் 5ல கூட அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது இந்தியா பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம் எல்லாம் சேர்ந்து குறிப்பா தமிழ்நாடு பொருளாதாரம் வச்சு முடிக்க போறேன். அதே தான் இந்தியா பொருளாதாரம் பொருந்தும். அப்படி தமிழ்நாடு பொருளாதாரம் பாக்குறப்ப இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்றாங்க, பிளஸ் இந்த கருத்து இருக்குல்ல, இந்த கருத்து உண்மையா இல்ல எப்படி, இது மாறுபட்ட கருத்தா, திரு ஜெயரஞ்சன் அவர் சொல்றது வந்து உண்மைதானா இல்லையாங்கிறத அப்படியே ஃப்ளோலே பார்ப்போம். ரைட்டா? கடைசியா நீங்களும் உங்க முடிவை சொல்லிடுங்க. ரைட்டா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம இந்த தமிழ்நாடு பொருளாதாரம் பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணோம், இந்த கடன் வாங்குறது, அரசு கடன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்க நம்ம சோர்ஸ், எதுல இருந்து நம்ம மூலதனம் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மாநிலம் இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு மாநிலத்தில் கூட கஜானா இருக்குல்ல, இந்த பணம், இந்த பணப்புழக்கம் எப்படி கையாளப்படுகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடு உலகத்தில் நீங்க எந்த ஒரு நாடு எடுத்துக்கிட்டாலும், நீங்க இந்தியா மத்திய அரசா இருக்கட்டும், இந்தியாவில் கூடிய எல்லா 28 மாநிலங்களும் கூடிய மாநில அரசா இருக்கட்டும், ஒரு நாடு எப்படி இயங்கும் அப்படின்னா, நம்ம ஒரு குடும்பம் எப்படி இயங்குமோ அதே மாதிரி தான் ஒரு நாடு இயங்கும். நம்ம குடும்பத்துக்கும் ஒரு வருமானம் வருமா, சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வருமா, சம்பளம்னு ஒன்று வருமா, குடும்பத்துக்குன்னு ஒரு செலவு இருக்குமா, குடும்பத்துக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்குமா, குடும்பத்துக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா, இப்படியே தான். இப்ப நான் சொன்னேன் அந்த 4 விஷயம், வருமானம், செலவு, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இது எப்படி ஒரு குடும்பத்துக்கு இயங்குதோ இதே மாதிரி தான் ஒரு நாடு இயங்கும். அந்த நாட்டுக்கும் வருமானம் வரும், நாட்டுக்கு செலவு வரும், நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வாங்க, நாடும் கடன் வாங்குவாங்க, நாடும் சேவிங் செய்வாங்க, நாடும் நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்வாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நாடு இயங்கும். ரைட்டா? தமிழ்நாடும் அப்படிதான் இயங்குது, எல்லா மாநிலங்களும் அப்படிதான் இயங்குது. இப்போ தமிழ்நாடு மாநிலம் பொறுத்த வரைக்கும், நான் தமிழ்நாடு மாநிலம் மட்டும் சொல்ல, இந்தியா பொதுவாக நாடு இப்படிதான் எங்குன்னு வச்சுங்களேன். தமிழ்நாடு மாநிலம் பொறுத்த வரைக்கும் வருவாய் செலவினம் இது 2 தான் மெயின்.
தமிழ்நாடு கவர்மெண்ட் எதெல்லாம் வந்து வருவாய் வாங்குறாங்க, கவர்மெண்ட் எதுல இருந்து வருவாய் வாங்குது, கவர்மெண்ட் எதுலெல்லாம் செலவு செய்யுது, இது ரெண்டும் முக்கியம். ஃபர்ஸ்ட் வருமானம், அடுத்து வந்து செலவு, இது ரெண்டும் முக்கியம். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கவர்மெண்ட் வருமானம், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் ஒன்று வரும்ல, நம்ம கஜானா, தமிழ்நாடு கஜானாக்கு ஒரு இன்கம் வரும், நிறைய சோர்ஸ்ல இருந்து இன்கம் வரும். அது என்னென்ன சோர்ஸுங்கிறத நான் சொல்றேன். அதே கஜானால, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செலவு செய்யும், எதெல்லாம் செலவு செய்யுது அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கொஸ்டின் பேப்பரா எடுத்து பாருங்க, பட்ஜெட்டோட சேர்த்து நான் சொல்றேன், ரைட்டா? அந்த இறங்கு வரிசை ஏறு வரிசையில கேட்டிருக்காங்க, எடுத்து பார்த்துங்க. சோ அப்படி பாக்குறப்ப ஜென்ரலா அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு வரவு வருமானம்னு ஒரு வரும், செலவுன்னு ஒரு வரும். இதை வருஷம் நீங்க வந்து தேடி பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, அதாவது வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கும். எப்பவுமே வருமானத்தை விட எப்பவுமே ஒரு நாட்டுக்கு செலவு அதிகம் தான். இந்திய மத்திய அரசுகளா இருக்கட்டும், இல்ல எல்லா மாநில அரசுகளா இருக்கட்டும், தமிழ்நாடு மாநிலத்தும் சேர்த்து சொல்றேன், ரைட்டா? தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. அப்ப வருமானத்தை விட தமிழ்நாட்டுக்கு செலவு எப்பவுமே அதிகம் தான். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ்ல டெபிசிட்னு சொல்லுவாங்க, பற்றாக்குறை. அப்ப டெபிசிட்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ்ல இருந்து ரெவன்யூ மைனஸ் பண்றது. எவ்வளவு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்களோ அந்த செலவுல வந்து வருவாயை கழிச்சானா அதுக்கு பேர் டெபிசிட், பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறையில தான் தமிழ்நாடு இயங்குது, எல்லா மாநிலங்களும் இயங்குது, இந்தியாவும் இயங்குது, ரைட்டா? டெபிசிட்னு சொல்லுவாங்க. இப்ப வருமானம்னா என்ன, செலவுனா என்ன, டெபிசிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். வருமானம் தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து வருமானம் வருது, செலவு எந்தெந்த சோர்ஸ்ல எல்லாம் செலவு செய்யுது, ஏன் தமிழ்நாடு கடன் வாங்கணும் அதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு எந்தெந்த சோர்ஸ்ல இருந்தா வருவாய் வாங்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வருமானத்தை தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும், நம்ம இந்திய நாடு எல்லா நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சிடலாம் வருமானத்தை. வரி வருவாய், வரி இல்லா வருவாய். டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ. டாக்ஸ் ரெவன்யூ வரி வருவாய்னா என்னன்னா, பொதுமக்கள் நம்மள்ட்ட இருந்து வரி மூலமா வசூலிக்கக்கூடிய வருவாய் இருக்குல்ல, நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு வரி கட்டுவோம்ல, அந்த வரி மூலமா வசூலிக்கக்கூடிய வருவாய் வந்து தமிழக அரசாங்கம் வந்து டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க, வரி வருவாய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட்ல எழுதுவாங்க. வரி இல்லாம மற்ற விதமான வருவாய் வரும்ல, நம்மள்ட்ட இருந்து ஃபீஸ், ஃபைனு, நம்மள்ட்ட இருந்து ஃபைன்லாம் கலெக்ட் பண்றாங்களே, இந்த மாதிரி வருவாய் வரும்ல, அதெல்லாம் வரி இல்லா வருவாய்னு சொல்லுவாங்க. அப்ப எதெல்லாம் வரி வருவாய்னு பாத்துருவோமா? மாநில ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி இருக்குல்ல, அல்ல ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ரெண்டா பிரிச்சுதான் நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் ரெண்டா பிரிச்சுதான் வாங்குறாங்க, உங்கள்ட்ட இருந்தா கலெக்ட் பண்றாங்க. இதுல சென்ட்ரல் ஜிஎஸ்டியை விட்டுருங்க, அது மத்திய அரசுக்கு போகும். இந்த மாநில ஜிஎஸ்டின்னு இருக்குல்ல, 5% டாக்ஸ், ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்க 5% டாக்ஸ், நகை கடைக்கு போறீங்க 5% டாக்ஸ்னா இல்ல 2% சிஜிஎஸ்டி, 2% எஸ்டிஎஸ்டி. இந்த எஸ்டிஎஸ்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். இதான் பிக்கஸ்ட் ரெவன்யூ. டாக்ஸ் ரெவன்யூலே பிக்கஸ்ட் ரெவன்யூ வந்து இந்த எஸ்டிஎஸ்டி மூலமா, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி மூலமா வரக்கூடிய வருவாய் தான் பிக்கஸ்ட் ரெவன்யூ ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசாங்கம், ரைட்டா? சோ அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விற்பனை வரி, இந்த சேல்ஸ் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்களே அது செகண்ட். சோ அது வந்து வரி வருவாய். அது கலால் வரி. கலால் வரினா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வசூலக்கூடிய வரி. இப்ப அந்த எடுத்துக்காட்டுக்கு டாஸ்மாக் பொருட்கள் உற்பத்தி செய்யறாங்களா, அங்கிருந்து வசூலக்கூடிய வரி பேரு கலால் வரின்னு சொல்லுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, டாஸ்மாக் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டில வரல, ரைட்டா? டாஸ்மாக் பெட்ரோல்ல ஜிஎஸ்டில வராது, அது தனி. சோ அது வந்து கலால் வரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்ப மாநில ஜிஎஸ்டி ஒண்ணு, அப்புறம் சேல்ஸ் டாக்ஸ், இதெல்லாமே டாக்ஸ் ரெவன்யூ, அதாவது தமிழக அரசாங்கம் வரக்கூடிய வரி வருவாய். அப்புறம் கலால் வரி, ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது முத்திரை வரின்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ். இப்போ நிலத்தை வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க, நிலத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அப்ப வசூலிக்கக்கூடிய டாக்ஸ் பேரு ஸ்டாம்ப் டியூட்டி, ரைட்டா? வாட், மதிப்பு கூட்டு வரி, அதாவது மதிப்பு கூட்டு வரினா ஒரு பொருளை வாங்குறப்ப வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். அது சொத்து வரி. சொத்து வரினா நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுவீங்களா கார்பரேஷனுக்கு, அதுதான் வந்து சொத்து வரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாட்டர் டாக்ஸ், வாட்டருக்கு டாக்ஸ் கட்டுவீங்களா, அதான் வாட்டர் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, நீர் வரின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, சொன்னல இந்த 4 5 அதெல்லாம் மாநில ஜிஎஸ்டி, சேல்ஸ் டாக்ஸ், வாட்டு, அப்புறம் வந்து கலால் வரி, அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி, இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வசூலிக்கக்கூடிய வரிகள். இந்த 6வது 7வது இருக்குல்ல, சொத்து வரி, வாட்டர் டாக்ஸ், இது ரெண்டும் வந்து நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து வசூலிக்கக்கூடிய வரிகள். இந்த கார்பரேஷன், முனிசிபாலிட்டி இருக்காங்களே, பஞ்சாயத்து போர்டு, இவங்க வசூலிக்கக்கூடிய வரி தான் வந்து சொத்து வரி மற்றும் வாட்டர் டாக்ஸ், இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், வாகன வரின்னு சொல்லுவாங்க, அது வரி வருவாயா வருது தமிழக அரசாங்கத்துக்கு. அதை தாண்டி பொறுத்த வரைக்கும், இதெல்லாம் நான் சொன்ன வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு மட்டும் வரக்கூடிய வரி வருவாய், பிளஸ் நகராட்சி பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய வரி வருவாய் சேர்த்தே சொல்லிட்டேன். இதை தவிர மத்திய அரசு இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்களே, அதுல சில ஷேரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அது வந்து நிதி ஆணையம் தான் டிசைட் பண்ணும். ஃபைனான்ஸ் கமிஷன் தான் எவ்வளவு ஷேர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். நான் ஃபைனான்ஸ் கமிஷன் தனிப்பட்ட கிளாஸே போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க, ரைட்டா? நிதி ஆணையம் சொல்லுவாங்க, ஆர்டிகல் 280.
கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சட்ட அமைப்பு, அவங்க தான் தீர்மானம் செய்வாங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளவு வரியை வந்து பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ரீதியில பொறுத்த வரைக்கும் இன்கம் டாக்ஸோட ஷேர் இருக்குல்ல, அந்த ஷேர் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வரும். இது வரி வருவாய் தான், ஆனா நேரடி வரி வருவாய் இல்ல, மத்திய அரசுக்கு போயிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய வரி வருவாய். அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்ல இருந்து சில ஷேர் வந்து ஸ்டேட்டுக்கு வரும், தமிழக அரசாங்கத்துக்கு வரும். சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது மொத்த கலால் வரியிலிருந்து வசூலிக்கக்கூடிய பணத்திலிருந்து சில ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். ஸோ ஆக மொத்தத்தில் வரி மூலமா வரக்கூடிய வருவாய் எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அதில் பிக்கஸ்ட் வந்து இந்த எஸ்ஜிஎஸ்டி தான், மாநில ஜிஎஸ்டி. இதெல்லாமே வந்து வரி வருவாய். வரி இல்லா வருவாய் என்ன? ஸோ வரி மூலமா மக்கள்கிட்ட வசூலக்கூடிய வருவாயை பார்த்துட்டோம், ரைட்டா? சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, வாட்டர் டாக்ஸ், சொத்து வரி, முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து வசூலக்கூடிய வரி, அப்புறம் இன்கம் டாக்ஸோட ஷேரு, சிஜிஎஸ்டியோட ஷேரு, கலால் வரியோட ஷேரு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வரி இல்லா வருவாய் என்ன? இந்த டாஸ்மாக்ல லாபம் வருதுல்ல, ஸோ அது ஒரு வரி இல்லா வருவாய். இபி வருமானம் வந்து எலக்ட்ரிசிட்டி, அது ஒரு வரி இல்லா வருவாய். போக்குவரத்துல கூடிய அந்த ப்ராஃபிட்டு, இதர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து வரி இல்லா வருவாய். ஆனால் அதுவே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஃபீஸ் அண்ட் ஃபைன் இருக்குல்ல, இந்த ஃபீஸ் கலெக்ட் பண்றது, ஃபைன் கலெக்ட் பண்றது, இந்த லைசன்ஸ் வாங்க போற ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபீஸ் ஃபைன் எல்லாமே வரி இல்லா வருவாய். இதெல்லாம் வரி மூலமா வரக்கூடிய வருவாய் இல்ல, தனிப்பட்ட முறையில் வரி, அதாவது வரி மூலமா வரக்கூடிய வருவாய் இல்ல, தனிப்பட்ட முறையில் மாநில அரசுக்கு வரக்கூடிய வரி இல்லா வருவாய். டாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது இதெல்லாம், ரைட்டா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லோன்ஸ், அதாவது மாநில அரசு யாருக்காவது லோன் கொடுத்துருப்பாங்க, அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்ல, வட்டி வரும்ல, அது எல்லாமே வந்து வரி இல்லா வருவாய்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மானியம், அதாவது மத்திய அரசு வந்து மானியம் கொடுப்பாங்க. மானியம்னா மாநில அரசோட செலவை சொல்ல, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மானியம் கொடுப்பாங்க. இந்த இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க, இந்த மானியத்தை வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மானியம் கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து வரி இல்லா வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிளஸ் அரசு நிறுவனங்கள் மூலம் வருவது. அப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த ஸ்கீம்ஸ் ஏதாவது சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து சில அமௌண்ட்டை பிரிச்சு கொடுப்பாங்க, அது எல்லாமே வந்து அந்த மானியத்தில் வச்சுக்கலாம். அரசு நிறுவனங்கள் மூலம் வருவது, இந்த இன்ஸ்டிடியூஷன், அதாவது எடுத்துக்காட்டு தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட், தமிழ்நாடு சிமெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களோட ப்ராஃபிட் இருக்கும்ல, லாபம், அந்த லாபம் எல்லாமே வந்து வரியில்லா வருவாய் தான். அந்த லாபம் எல்லாமே வரியில, அது ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ப்ராஃபிட், ஸ்டேட் கவர்மெண்ட் பிசினஸ்லாம் நடத்துறாங்களா, அந்த பிசினஸ்க்கான ப்ராஃபிட், ரைட்டா? அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட், அதெல்லாமே அதுக்கு எடுத்துக்காட்டுதா. ஸோ இதெல்லாமே வந்து வரி இல்லா வருவாய்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதாங்க தமிழக அரசாங்கம் வரக்கூடிய வரி வருவாய் மற்றும் வரி இல்லா வருவாய். இப்ப இதுல இந்த பட்ஜெட் 2025 பட்ஜெட் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா இது 2025 பட்ஜெட்டுக்கான அந்த சார்ட் டயக்ராமு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கத்துக்கு வருவாய்னு ஒரு வருதுல, அதை எதுல அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு, எது கம்மியா வருது, எது கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா கவனிங்க. ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ 45.6%, இதான் அதிகம், ரைட்டா? அதாவது வருவாயை ரெண்டா பிரிக்கலாம், வரி இல்லா. அதுல அதிகமா தமிழக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய் வந்து வரி வருவாய் தான். இங்க பாருங்க, 45.6% வந்து டாக்ஸ் ரெவன்யூ தான் தமிழக அரசாங்கத்துக்கு அதிகமா வருது. வரி மூலமா வரக்கூடிய வருவாய் தான் அதிகம் மொத்த வருவாயில. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் டெப்ட், அதாவது இந்த கடன் மூலமா வரக்கூடிய வருவாய், இந்த கடன் மூலமா வரக்கூடிய வருவாய் தான் ரெண்டாவது. இதை நம்ம தனியா பார்ப்போம், இதை நான் சொல்லல, ஏன்னா இதை பத்தி தான் இப்ப டிஸ்பியூட், இப்ப பிரச்சனையே வந்து இதை பத்தி தான் இருக்கு. இந்த கடன் மூலமா வருதுல, கடன் வாங்குறாங்க அரசாங்கம், அது வருவாய் தான், ரைட்டா? அது நம்ம தனியா நான் கீழே சொல்றேன். அது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு, 31.4%. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டாக்ஸ் ஷேர் பண்றாங்களா, அந்த இன்கம் டாக்ஸ் ஷேர் பண்றது, கலால் வரி ஷேர் பண்றது, அது 12%. இந்த இறங்கு வரிசையை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வரி வருவாய், அப்புறம் கடன் மூலமா வரக்கூடிய வருவாய், அப்புறம் சென்ட்ரல் டாக்ஸஸ், அதாவது மத்திய வரிகள் மூலமா வரக்கூடிய அந்த ஷேரு, அது 3வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 4வது இடத்துல நான் டாக்ஸ் ரெவன்யூ இருக்குல்ல, வரி இல்லா வருவாய், இந்த வட்டி கலெக்ட் பண்ணது, ஃபீஸ், ஃபைனு, ப்ராஃபிட், அது 4வது இடத்துல இருக்கு, 5.9%. அப்புறம் மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய மானியம் இருக்குல்ல, அது ஒரு 4.9% இருக்கு. அப்புறம் லோன் ரெக்கவரி இதெல்லாம் 0.2% இருக்கு. ஸோ இறங்கு வரிசையை ஞாபகம் வச்சுங்க. டாக்ஸ் ரெவன்யூ, டெப்ட், சென்ட்ரல் டாக்ஸஸ் ஷேரு, அதுக்கப்புறம் நான் டாக்ஸ் ரெவன்யூ, அப்புறம் மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய மானியம், இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இதுல இந்த டாக்ஸ் ரெவன்யூ இருக்குல்ல, இந்த டாக்ஸ் ரெவன்யூ மட்டும் பார்ப்போம். அந்த டாக்ஸ் ரெவன்யூல எந்த டாக்ஸ் அதிகமா வருது தமிழக அரசாங்கத்துக்கு? டாக்ஸ் ரெவன்யூ தான் அதிகம், மொத்த வருவாயில வரி வருவாய் அதிகம். அந்த வரி வருவாயில எந்த வரி அதிகம் அப்படிங்கிறத பாருங்க. கமர்ஷியல் டாக்ஸ், இங்க பாருங்க, 74.2% வந்து கமர்ஷியல் டாக்ஸ் தான். அதான் சொன்னேன்ல, அந்த சேல்ஸ் டாக்ஸ், வாட், கலால் வரி, எஸ்சி, இது எல்லாமே 74.2%, ரைட்டா? அதுக்கு அடுத்தபடியா பாருங்க கமர்ஷியல் டாக்ஸ், அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, மொத்தம் 11.8%. இந்த நில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப நில வருவாய் வசூலிக்கிறாங்களே, அதான் ஸ்டாம்ப் டியூட்டி 11.8%. அப்புறம் கலால் வரி
சுமார் 5.9%, மோட்டர் வெஹிக்கிள் டாக்ஸ் 6.1%, மற்ற வரிகள் வந்து 2%. இது இறங்கு வரிசையில் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருவாயை பத்தி பார்த்தோம். வரி வருவாய், வரி இல்லா வருவாய்ன்னு சொல்லிட்டு. இப்ப செலவினங்கள் இருக்குல்ல, அந்த செலவினங்களும் பார்த்துடணும். அப்பதான் தெளிவா உங்களுக்கு இந்த தமிழக அரசாங்கம் வாங்கக்கூடிய கடனுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இருக்காங்கிறது தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் வருவாயை நம்ம பார்த்துட்டோம். எங்கெங்கெல்லாம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வருவாய் வருதுங்கிறத பார்த்துட்டோம். இந்த பட்ஜெட்ல எந்த வருவாய் அதிகம், அப்புறம் அதுக்கப்புறம் என்னங்கிறதும் பார்த்துட்டோம். செலவினங்களும் பார்த்துடலாம். செலவினங்களை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்னு வருவாய் செலவினம், அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொன்னு மூலதன செலவினம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன் வே செலவு. ஒன் வே செலவுனா செலவு பண்ணா போதும், அதாவது செலவு ஒன் வேல போயிடும். இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க, ரைட்டா? நீங்க வாங்கின சம்பளத்துல நீங்க வந்து அந்த சம்பளத்தை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு செல்போன் வாங்குறீங்க. செல்போன் வாங்குறீங்கன்னா அது ஒன் வே செலவுன்னு அர்த்தம். ஏன்னா பணத்தை கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பணம் வராது, ரைட்டா? அது வந்து ஒன் வே செலவு, அதுதான் முடிச்சிங்க. அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. இப்போ அதே பணத்தை சேமிச்சு ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க அப்படின்னா அது டூ வே. ஏன்னா போட்ட பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், ரைட்டா? அப்படியே சேர்ந்து வட்டியோட சேர்ந்து உங்களுக்கு வரும். இது டூ வே டிரான்சாக்ஷன். அந்த மாதிரி கவர்மெண்டோட ஒன் வே டிரான்சாக்ஷன் வருவாய் செலவினம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. டூ வே டிரான்சாக்ஷன் மூலதன செலவினம் சொல்லுவாங்க, ரைட்டா? அப்ப இது பியூர் செலவு, போயிட்டா பணம் வராது, அதான் வருவாய் செலவினம். இப்ப பாருங்க, சம்பளம், அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறாங்களா எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு, அது ஒன் வே செலவினம், கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஓய்வூதியம், இப்போ கூட ரீசெண்டாக பென்ஷன் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க, நியூ பென்ஷன் ஸ்கீம், அதாவது டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒன் வே செலவினம் தான். அப்புறம் மானியம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும், ரைட்டா? ஃப்ரீயா எல்லாத்துக்கும் கொடுக்கறது, குறைந்த விலையில கொடுக்கறது, இந்த ரேஷன் கடையில் கொடுக்கறது, எல்லா மானியங்கள், இது எல்லாமே வந்து ஒன் வே செலவினம்னு சொல்லலாம். அப்புறம் மக்கள் நல திட்டங்கள், எல்லா ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, புதுமை பெண் திட்டத்தில் ஆரம்பிச்சு, ஏன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தை தொட்டு எல்லா விதமான திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், ஏழைகளுக்கான திட்டங்கள், எல்லா தரப்பு திருநங்கைகளுக்கான திட்டங்கள், எல்லா திட்டங்கள் மாசம் மாசம் பணம் கொடுக்கறது. இந்த பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்குறாங்க, ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் தானே, 3000 ரூபாய், இந்த மாதிரி தொகையெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஸ்கீம்ஸ், மானியங்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில ஃபுல்லா வந்துடும், ரைட்டா? இதான் இடத்தால இதான் அதிகம் செலவினங்கள்ல, இந்த சம்பளம் அப்புறம் இது ரெண்டு தான் அதிகம் பெருசா, ரைட்டா? கவர்மெண்டோட செலவை பத்தி பேசிட்டு இருக்கேன், தமிழக அரசாங்கத்தோட செலவு. அப்புறம் மூலதன செலவினம். மூலதன செலவினம்னா என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். டூ வேனா செலவு செய்வாங்க கவர்மெண்ட், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அது மூலமா வருமானம் வரும், பின்னாடி ஒரு லாங் டேர்ம்ல வந்துட்டு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உள்கட்டமைப்பு செலவு செய்யறாங்களா, ரோடு, மெட்ரோ, புது மருத்துவமனை, புது ஸ்கூலு, இதெல்லாம் செலவு செய்யறாங்க. ஆனா இது மூலமா இப்ப ரோடு, மெட்ரோ எல்லாம் போடுறாங்கன்னா அது மூலமா சார்ஜ் வசூலிக்கிறாங்களா, அது அப்படியே 10 வருஷம் 20 வருஷத்துக்கு வருவாய் வந்துட்டே இருக்கும். இது வந்து மூலதன செலவினம் சொல்லுவாங்க, ரைட்டா? அடுத்து அரசு நிறுவன முதலீடு. இந்த அரசு நிறுவனங்களுக்கு முதலீடு செய்யறாங்களே, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட், அதுக்கு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், அதுல நான் முதலீடு செய்யறேன், இதெல்லாம் செலவு தான். ஆனா பின்னாடி அது வருவாயை ஈட்டி கொடுக்கும், பிசினஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து மூலதன செலவினம் சொல்லுவாங்க, கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேபிட்டல் தானே, அது மூலமா வருமானம் பின்னாடி வரும், ரைட்டா? டூ வேன்னு அர்த்தம். ஸோ டூ வே ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். மற்ற அனைத்து கட்டமைப்பு செலவினங்கள் எல்லாமே வந்து டூ வே டிரான்சாக்ஷன், மூலதன செலவினம். ஸோ இதான் செலவினங்கள். இந்த பட்ஜெட்ல செலவினங்கள் அதிகமா கவர்மெண்ட் எதுல செஞ்சிருக்காங்கிறதுக்கான அந்த சார்ட் தான் இந்த சார்ட். இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அதிகமான செலவினம் 2025 பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் சப்சிடி அண்ட் கிராண்ட், மானியங்கள் மற்றும் இந்த திட்டங்களுக்காக செலவு செய்யறாங்களே, அது அதிகம், 31.6%. வருவாயில டாக்ஸ் ரெவன்யூ அதிகம், ரைட்டா? டாக்ஸ் ரெவன்யூல ஜிஎஸ்டி போன்ற அந்த கமர்ஷியல் டாக்ஸ் அதிகம், செலவினங்கள மானியங்கள் அதிகம். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, இது அதிகங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இறங்கு வரிசையில் அடுத்தடுத்த ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது 31.6%. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் சம்பளம் போடுறாங்களே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, அது 18.6%, அது செகண்ட்ல வருது. அது தேர்டு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். மாநில அரசு ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க, ரைட்டா? அந்த கடன்கள் தான் நம்ம கீழே சொல்றேன், ரைட்டா? இப்போ டிஸ்பியூட்டே கடனை வச்சுதான், அதனால கடனை நம்ம தனியாவே பார்ப்போம். அந்த கடனுக்கு வட்டி கட்டுவாங்களே, கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டுவாங்களா வருஷம், அது 3வது இடத்துல இருக்கு, 14.5%. அதுக்கப்புறம் 4வது இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மூலதன செலவினம் சொன்னோம், ரோடு, ரயில், டேம் கட்டுறது, மெட்ரோ, அந்த செலவினம் 4வது, முதல் 4 இடம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மானியங்கள், மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சம்பளம் 2வது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வட்டி, கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டுறதுக்குல, அது 3வது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 4வது. ஸோ இதுக்கப்புறம் பென்ஷனு, அதுக்கப்புறம் ரீபேமெண்ட், டெப்ட், ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ வருவாய் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நான் முன்னாடியே சொன்னது போல செலவு எப்பவுமே வருமானத்தோட அதிகமாக தான் இருந்திருக்கு. காலகாலமா வருஷமா எல்லா பட்ஜெட்லையும் போடுற பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவு தான் அதிகம், ரைட்டா? ஸோ அப்போ
இப்ப நம்ம மேல காட்டினப்ப வருவாய் ஒரு இதை காட்டிட்டேன். வரி இல்லா வருவாயில வாங்கிட்டாங்க, ரைட்டா? இத்தனை லட்சம் கோடி வருவாய் வந்துடும் கவர்மெண்ட்டுக்கு வருஷம். செலவுங்கிறத மேல எதெல்லாம் செலவுன்னு சொல்லி காட்டிட்டேன். வருஷம் வருவாயோட செலவு தான் அதிகமா இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு விஷயம் யோசனை வரும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் 40,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாங்க, ரைட்டா? ஆனா அந்த குடும்பத்துக்கு மாசம் செலவு 60,000 ஆகுதுன்னு வைங்க. மாச சம்பளம் ஒரு குடும்பத்துக்கு 40,000, ஆனா செலவு மாசம் எப்படி 60,000 ஆயிடுது. ஏன்னா பிக்சடு, மருத்துவ செலவு அது இதுன்னு 60,000 ஆயிடுது. இது பிக்சட். இப்படிதான் தமிழக அரசாங்கம் இயங்குது. இப்போ உங்களுக்கு இயற்கையா ஒரு கேள்வி வரும். என்ன சார் 40,000 வருமானம் வருதுங்கிறீங்க, அதுமாதிரி இங்கே கவர்மெண்ட்டுக்கும் வரி இல்லா வருவாய், ஜிஎஸ்டி, சேல்ஸ் டாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வருது, ரைட்டு? அதேமாதிரி குடும்பத்துக்கு 60,000 ரூபாய் செலவு சொல்கிறீங்க. அதுமாதிரி இங்கிட்டும் சம்பளம், மானியம், அது இது பென்ஷனு எல்லாத்துக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு செலவு நடக்குது. ஆனால் 20,000 ரூபாய் இடிக்குதே சார் ஒரு குடும்பத்துக்கு. அதுமாதிரி இங்கேயும் கவர்மெண்ட்டுக்கு இடிக்கணுமே. இப்போ மீதி 20,000 ரூபாய் எங்கேருந்து இந்த குடும்பம் பெறுவாங்க? இப்போ 40,000 ரூபாய் குடும்பம் வருமானம், 60,000 ரூபாய் செலவுனா 20,000 ரூபாய் ஏதாவது எங்கேயா வாங்கணும்ல, எக்ஸ்ட்ரா வேற யார்ட்டையாவது வாங்கணும்ல. அப்போ ஒரு குடும்பம் என்ன செய்வாங்க? கடன் வாங்குவாங்க வெளில. யார்ட்டையாவது அப்பா மச்சான் கொடுறா ஒரு இது 5% வட்டி, ஒரு 3% வட்டின்னு சொல்லிட்டு பேங்க்ல கொஞ்சம் அப்படி கடன் வாங்குறது தான், வேற வழியே இல்லை. இதே மாதிரி தான் அரசாங்கமும் கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்குறது எல்லாமே வருமானமும் சேர்த்துக்கலாம், ரைட்டா? அரசை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை. இப்பதான் நம்ம இந்த டாபிக் வரும். அதாவது சொன்னாங்களே, ஏன்னா அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், உங்க அம்மா அப்பா கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லி அங்க வரும். இப்ப கடன்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் யார் யார்ட்டில இருந்தா கடன் வாங்குறாங்க இதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பாரோயிங், சந்தை கடன் சொல்லுவாங்க. அதாவது தமிழக அரசாங்கமே ஒரு பாண்டு பத்திரமாய் அடிச்சிருவாங்க. இத்தனை லட்சங்க நான் கடன் வாங்குறேன், இத்தனை லட்சம் கோடி, இத்தனை ஆயிரம் கோடி வாங்குறேன், ஏன்னா இத்தனை வருஷத்துல நான் திருப்பி கொடுப்பேன், இத்தனை வட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு பத்திரமே அடிச்சிருவாங்க. அதுக்கு பேர் அந்த மாதிரி பாண்டு பத்திரமே அடிச்சு நிறைய பேர் கடன் வாங்குவதுக்கு அந்த பாண்டு பத்திரத்தை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் எக்கனாமிக்ஸ்ல எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும் இந்த எஸ்டிஎல் மூலமாக தான் கடன் வாங்கும், பாண்டு பத்திரம் மூலமாக கடன் வாங்கும். சரி, யார் கடன் வாங்குறாங்க? ஓகே, யாரெல்லாம் கடன் கொடுப்பாங்க? அந்த பாண்டு பத்திரத்தை வாங்கிட்டு யாரெல்லாம் கடன் அமௌண்ட்டை கொடுப்பாங்க, கடனை கொடுப்பாங்க அப்படின்னா, பொதுவாக தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் பாரோயிங்ஸ் இதான் அதிகம். அதில் யாரெல்லாம் கடன் கொடுப்பா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வங்கிகள், குறிப்பாக எஸ்பிஐ, இது மாதிரி எல்லா வங்கிகள் இருக்குல்ல, அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து எஸ்டிஎல்ங்கிற பேரில் பாண்டு பத்திரத்தை கொடுத்துட்டு கடனை வாங்கிடுவாங்க, ரைட்டா? ஸோ காப்பீடு நிறுவனங்கள், இந்த எல்ஐசி போன்ற காப்பீடு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களும் கடன் கொடுப்பாங்க தமிழக அரசாங்கத்துக்கு. அப்புறம் மற்ற நிதி நிறுவனங்கள் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நிதி நிறுவனங்களும் வந்து கடன் கொடுப்பாங்க தமிழக அரசாங்கத்துக்கு. இதான் வந்து பெரும் பங்கு. இந்த மார்க்கெட்ல வாங்கக்கூடிய கடன்கள் இருக்குல்ல, இதான் தமிழக அரசாங்கம் வாங்கக்கூடிய பெரும் பங்கான கடன்கள், ரைட்டா? இதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்தும் சில சமயம் கடன் வாங்குவாங்க. ஸோ தமிழ்நாடு ஆர்பிஐ இருந்து குறுகிய காலம் கடன் பெறும், ஒரு குறுகிய காலத்துக்கு ஷார்ட் டேர்ம்ல கடன் வாங்குவாங்க. ஆனால் இது வாங்கினது வந்து லாங் டேர்ம் லோனு, இதெல்லாம் ரொம்ப நீண்ட காலத்துக்கு கடன் வாங்கக்கூடிய ஏரியாஸ் நிறுவனங்கள், இது ஷார்ட் டேர்ம். அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள், இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டில் உலக வங்கி, என்ன ஏஐஐபி, அப்புறம் இந்த பிரிக்ஸ் வங்கி இருக்குல்ல, இந்த சைனால என்டிபின்னு சொல்லுவாங்க, அந்த வங்கி, ஆசிய மேம்பாட்டு வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இதெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது இன்டர்நேஷனல் பேங்க்ஸ். இவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குவாங்க தமிழக அரசாங்கம். ஆனால் இவங்கள்ட்ட இருந்து வாங்குறப்ப மத்திய அரசாங்கம் தான் மீடியேட்டர் மாதிரி வாங்கி கொடுப்பாங்க, ரைட்டா? டைரக்டா போய் இது பண்ண முடியாது, மத்திய அரசு மீடியேட்டர் மாதிரி சைன் பண்ணி அவங்க மூலமாக தான் வாங்க முடியும். இதே இன்டர்நேஷனல் லெவலில் பேங்கிங்ல கடன் வாங்கினா. ஸோ அப்போ மார்க்கெட்ல இருந்து உள்நாட்டு வங்கிகள், உள்நாட்டு நிதி நிறுவனங்கள், இவங்கள்ட்ட உள்நாட்டு காப்பீடு நிறுவனங்கள் வாங்கக்கூடியது மார்க்கெட் பாரோயிங்ஸ், எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்பிஐ, உள்நாட்டு ஆர்பிஐ வந்து வாங்குறது. அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் பேங்க்ஸ், ரைட்டா? இவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குறது. ஞாபகம் வச்சுங்க, இதான் ஞாபகம் வச்சுங்க. ஐஎம்எஃப் இருந்து கடன் வாங்க முடியாது, ஐஎம்எஃப் வந்து கொடுக்க மாட்டாங்க, அது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், அது ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? சரி, அதான் சொன்னல, யாரிடம் கடன் வாங்க முடியாது ஐஎம்எஃப் சொன்னா. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து டைரக்டா வாங்க முடியாது. ட்ரம்ப் கொஞ்சம் ஒரு 10,000 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் முதல்வர் கேட்க முடியாது, ரைட்டா? ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ் டைரக்டா கொடுக்க முடியாது. அப்புறம் பிரைவேட் பர்சன்ஸ், எந்த ஒரு தனியார் நபர்கிட்ட வந்து கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்க முடியாது. கார்பரேட்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட டைரக்டா கடன் கேட்க முடியாது, ரைட்டா? ஸோ மேலே சொன்னேல, மேலே காட்டினேல, அதான் கடன் வாங்கக்கூடிய ரூட்டே. ஸோ கடன்கள் எல்லாம் அந்த ஏரியால இருந்து அவங்கள்ட்ட இருந்தா வாங்க முடியும், ரைட்டா? இதுல டைப் ஆஃப் லோன் முக்கியம். இப்போ மார்க்கெட் பாரோவிங் சொல்லி சொன்னேன்ல, அதாவது வங்கிகள்ட்ட வாங்குற கடன், இந்த நிதி நிறுவனங்கள் வாங்கிய கடன் எல்லாமே லாங் டேர்ம் லோன், நீண்டகால கடன், அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படி. ஆர்பிஐ வாங்கக்கூடிய கடன் வந்து ஷார்ட் டேர்ம் லோன். அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள் வாங்குறாங்களே உலக வங்கி, அதாவது ப்ராஜெக்ட் லோன் சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஏதாவது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கிட்டு இருந்து பத்திரத்தை காட்டி கடனை வாங்கிடலாம்.
இங்க நீர் மேலாண்மை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கிட்ட சொன்னாங்கன்னா உலக வங்கி கடன் கொடுத்துருவாங்க. இங்க நான் வந்து ஒரு பசுமை வழிசாலை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கிடலாம். ரைட்டா? மழைநீர் சேமிப்பு தொட்டிகள் இது பண்ண போறேன், இதான் ப்ராஜெக்ட் லோன் சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய லோன் பேரு ப்ராஜெக்ட் லோன். ரைட்டா? மற்ற இதர லோன்ஸ், அதாவது இங்க மக்கள் நல திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனு, அதாவது செலவு செய்யக்கூடிய விஷயங்கள், அப்புறம் சம்பளத்துக்கான கடன், இது எல்லாமே வந்து மார்க்கெட் பாரோயிங்ஸ்ல இருந்து வாங்கக்கூடிய கடனாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேல ரெவன்யூன்னு ஒன்று சொன்னேன், எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று சொன்னேன்னா, இப்ப கடன் வாங்குறாங்கல்ல, இது எல்லாமே ரெவன்யூல சேர்ந்துரும். ரெவன்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேலன்ஸ் ஷீட்ல சேர்ந்துரும். ரைட்டா? இப்ப எக்ஸ்பென்ஸ் செய்யறாங்கல்ல, கடன் வாங்கினதுக்கு வட்டின்னு கொடுப்பாங்களா வருஷம் வருஷம், தமிழக அரசாங்கம் கடன் வாங்குறாங்க, ரெவன்யூல சேர்ந்துரும். வட்டி கட்டுறாங்களா அந்த கடனுக்கு, அது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர்ல சேர்ந்துரும். இதை நான் ரெண்டுமே மேல, இந்த ரெண்டு விஷயத்தையும் மேல சொல்லல, ஏன்னா தனியாவே சொல்றேன், அந்த டாபிக் அதை பத்தி தான். ரைட்டா? அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு டேட்ல வாங்கின மொத்த கடன் பொறுத்த வரைக்கும் 9.3 லட்சம் கோடி. இன்னைக்கு டேட்ல தமிழக அரசாங்கம் வாங்கின மொத்த கடன் வந்து 9.3 lakhs crore, ஏறத்தாழ 10 லட்சம் கோடி. ரைட்டா? இது வந்து தமிழ்நாடு ஜிடிபி இருக்குல்ல, தமிழ்நாடோட மொத்த உற்பத்தி ஆகும்ல, மொத்த உற்பத்திக்கான அமௌண்ட் இருக்கும்ல, அதுல இந்த கடனுங்கிறது, இந்த அமௌண்ட்ங்கிறது 26%. இது 2.6 இல்ல, 26%, 26%. ரைட்டா? மொத்த ஜிஎஸ்டிபில 26%. இது ஞாபகம் வச்சுங்க, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப கடன் வந்து 9.3 லட்சம் கோடி. தமிழோட மொத்த ஒரு வருஷம் உற்பத்தியில 26% கடன்ல இருக்கு. ரைட்டா? மொத்த உற்பத்தியில 26% கடன்ல இருக்கு. சரி, இந்த கடன் வாங்கினதுக்கு வருஷம் தமிழக அரசாங்கம் வட்டி கட்டும்ல, வாங்கினவங்கள்ட்ட இருந்து, வங்கிகள்ட்ட இருந்து, ஆர்பிஐ இருந்து, உலக வங்கிட்ட இருந்து, அவங்கள்ட்ட வட்டி கட்டணும். என்ன அதோட வருஷ வட்டி தொகை, ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னா சுமார் 55,000 கோடி. சுமார் 55,000 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை. கடனுக்கு மட்டுமே போகுது தமிழக அரசாங்கம். வட்டி, அதாவது கடனுக்கான வட்டியை மட்டுமே கட்டுது 55,000 கோடி. ரைட்டா? இந்த கடன் இருக்குல்ல, இந்த கடன் வாங்கியிருக்காங்களா, இதுல அதிகமான செலவு, கடன் வாங்கி அதிகமா யாருக்கு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா மக்கள் நல திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு அதிக செலவு செஞ்சிருக்காங்க. கடன் மூலமாக கடன் வாங்கி இந்த செலவை தான் செஞ்சிருக்காங்க. ரைட்டா? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தான் செஞ்சிருக்காங்க. இது டேட்டா. ரைட்டா? இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன, இப்ப அதுல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இப்ப அந்த மொத்த கடன் வாங்குறாங்களா 9.3 லட்சம் கோடி, அதுல அதிகமான கடன் வாங்கின தொகை யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா மார்க்கெட் பாரோயிங்ஸ், வங்கிகள்ட்ட இருந்து, நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்து. அது மட்டுமே 6,30,000 கோடி. ஆர்பிஐ இருந்து வாங்கினது 25,000 கோடி. மத்திய அரசு கடன் வந்து 1.5 லட்சம் கோடி. பன்னாட்டு நிறுவனம் வந்து 1.25 லட்சம் கோடி. இது டேட்டா சொல்லுது. ரைட்டா? இப்ப நமக்கு இங்கதான் ஒரு கேள்வி வருது. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வருவாய்னா என்ன, தமிழக அரசாங்கத்தோட வருவாய்க்கான அந்த சோர்ஸ் என்ன, வரி வருவாய்னா என்ன, வரி வருவாய் என்னென்ன வரிகள் மூலமாக வருவாய் வருது தமிழக அரசாங்கத்துக்கு, வரியில்லா வருவாய்னா என்ன, என்னென்ன வரியில்லா வருவாய் வருது, செலவினம் என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, டெபிசிட்னா என்ன, அதாவது பற்றாக்குறைனா என்ன, அப்புறம் தமிழக அரசாங்கம் வந்து அந்த பட்ஜெட் 2025 எதுல அதிகமா செலவு செய்யுது, எதுல அதிகமா வருமானம் வாங்குது, எந்த டாக்ஸ் ரெவன்யூல அதிகமா வருமானம் வருது, இது எல்லாமே பார்த்துட்டோம். ரைட்டா? எல்லாமே கிளியரா பார்த்தாச்சு. பிளஸ் அந்த மார்க்கெட் பாரோவிங்ஸ், எந்தெந்த ரீதியில கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற கடன்களும் பார்த்தாச்சு. இப்ப பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னபடி தமிழ்நாடு கடன் வாங்கினால் உனக்கு என்ன, நீ ஏன் கவலைப்படுற, இதான் வந்து இவரோட கருத்து. ரைட்டா? இப்ப லாஸ்டா இதோட முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு கடன் வாங்கினா நமக்கு என்ன, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு தான் இந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டா? இப்ப ஞாபகம் வச்சுங்க, ஒரு நாடு கடன் வாங்குறதுங்கிறது தப்பு இல்லை. ஏன்னா கடன் வாங்கினாதான் அவங்க செலவு செய்யறாங்க, மக்கள் நல திட்டங்களா செலவு செய்யணும்னா கடன் வாங்குறதுல எந்த மாற்ற கருத்து இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்காவே ஏறத்தாழ $32 trillion கடன் வச்சிருக்கு. அமெரிக்கா உலகத்திலே ஜாம்பவன் சொல்லக்கூடிய அமெரிக்காவே. அதனால ஒரு நாடு கடன் இல்லாம இயங்க முடியாது, அதுல மாற்ற கருத்தே இல்லை. ரைட்டா? ஆனா எந்த அளவுக்கு கடன் வாங்குறாங்க அது ஒண்ணு. சரி, கடனுக்கு ஈக்குவலா வருவாயை ஈட்டுறதுக்கான சோர்ஸ அவங்க வந்து யூகிச்சு செயல்படுறாங்களா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வராங்களா? அப்படி உள்ள கொண்டு வந்தாலே, இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டுல இருந்து உள்ளக்கூடிய முதலீடு எல்லாம் உள்ள கொண்டு வந்தாலே ஏறத்தாழ பேலன்ஸ் பண்ணலாம், கடன் சுமையை குறைக்கலாம். இந்த விஷயம், சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதுதான் முக்கியம். ஏன்னா ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபியில் 26% இந்தியாவோட ஒட்டுமொத்த அந்த எஸ்டிமேஷன், அவங்களுக்கான அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, கடன் வாங்கக்கூடிய ரேஞ்சை விட கொஞ்சம் கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த லெவல் கம்மி தான். இருந்தாலும் அந்த கடனுங்கிறது ஈக்குவலா ரெவன்யூவாவும் மாற்றணும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் கொண்டு வரணும். அதுல எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு வீரியமா கடன் வாங்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
இதுதான் முக்கியம். இதுதான் வந்து எக்கனாமிஸ்ட் ஜெயரஞ்சன் அவர்கள் சொல்லியிருக்கணும். ஆனா மாறாக என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறாங்களா, அங்கதான் மாற்ற கருத்து வருது. எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. தனி மனிதனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப அரசாங்கம் 55,000 கோடி வருஷம் கட்டணும் அப்படிதானே, 50,000 கோடி வருஷம் கட்டணும். இப்ப இங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வரல, வருவாயும் வேற சோர்ஸ்ல குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அந்நிய முதலீடும் வராம தேங்கி போச்சு. இப்ப இருக்கிற பட்சத்துல கடன் வட்டியை கட்டிட்டே தான் இருக்கணும். வட்டி பிக்சடு 55 கோடி நம்ம கடன் கட்டிட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்கடா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, டாக்ஸ் ரெவன்யூ வரி வருவாய் வரக்கூடிய இன்கம் வருதுல, அதை ஏதாவது செய்யணும், ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம், அதை ஏற்றி விடலாம் அப்படிதான் நினைப்பாங்க. 55,000 கோடி எப்படியா டேக்கிள் பண்ணணும்னா இதுதான் இங்கதான் கை வைப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா சொத்து வரி உங்களுக்கு அதிகரிக்கும் கொஞ்சமா. இது வந்து டக்கு நடக்காது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அதாவது நம்மளோட பிள்ளைங்க பேர குழந்தைங்க அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், சொத்து வரி அதிகரிக்கும். ரொம்ப வீரியமா ஆச்சுன்னா சடனாகவும் நடக்கும், வீரியமாகவும் நடக்கும். ஸ்டாம்ப் டியூட்டி அதிகரிக்கும், இபி பில்லு உங்களுக்கு வந்து அதிகரிச்சே போகும், டிரான்ஸ்போர்ட் டிக்கெட் விலை அதிகரிச்சே போகும், மற்ற இதர வரிகள் இருக்குல்ல, ஏன்னா மற்ற இதர வரிகளும் அதிகரிச்சே போகும். அப்புறம் அந்த டாஸ்மாக் இந்த கலால் வரி எல்லாமே அதிகரிச்சே போகும். மானியம் இருக்குல்ல, மானியம் செலவு செய்யறாங்களே, ஏன்னா இவ்வளோ இது இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்கிறாங்களே, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்கு. மானியம் கொடுக்குறாங்களே, 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா, விவசாயிகள், ஏழைகள், திருநங்கைகள், பெண்கள், குழந்தைகள் லைட்டாக குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. சம்பளம் மற்றும் பென்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவாங்க. ஏன்னா கஜானா அரசாங்கம் என்னன்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி, வரவு செலவு அவ்வளோதான், கட்டணு அவ்வளோதான், இதை வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் செய்யறதா ஒரு அரசாங்கம், ரைட்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் மற்றும் பென்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்கட்டமைப்பு செலவு இருக்குல்ல, ரோடு ஸ்ட்ரக்சரு, மெட்ரோ, ஏதாவது பாலம் கட்டி வச்சிருப்பாங்க, டக்குன்னு ஆஹா ரொம்ப இடிக்குதே, கஜானா ரொம்ப இடிக்குதேன்னு பாலம் அப்படியே பாதியில் நிற்கும். அந்த சைடு பாலம் கட்ட மாட்டாங்க, ரைட்டா? அது கொஞ்சம் கொஞ்சமாக வருவாய் ஏதாவது ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து அப்படியே கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க அப்படி யோசிங்க, அங்க அப்படியே நடக்கும், இந்த மாசம் அங்க நடக்கும், இந்த மாசம் அங்க பாலம் கட்டுறதை நிப்பாட்டுவாங்க, இந்த மாசம் லைட்டா வருவாய் மானியத்தை கம்மி பண்ணுவாங்க, அந்த மானியத்துல அங்க ஒரு 10 ரூபா 40 ரூபா கம்மி, இப்படி யோசிக்கணும். ஏன்னா அப்படியே கண்ணு முன்னாடி எனக்கு காட்டுங்க சார், அப்படிலாம் இல்லை, அப்படியே மறைமுகமா நடந்துகிட்டே இருக்கும், ரைட்டா? பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பெருகும், பிபிபி. சரி, மொத்தமா அரசே எடுத்து ஒரு ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தாம முழுக்கவா பிரைவேட்டுக்கு குத்தலாம், 80% பிரைவேட்டு. ஏன்னா அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தனி மனிதனை அப்படியே நேரடியாகவே தாக்கும். ஸோ அப்ப அரசு கடன் வாங்குற சுமை அதிகரிச்சே போனா அந்த சுமை மறைமுகமா நீண்ட காலத்துக்கு தனி மனிதன், அதாவது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குடிமகங்கள் மேல வந்துதான் சேரும், ரைட்டா? இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அப்ப கடன் வாங்காம ஒரு நாடு இயங்க முடியாது. ஆனா அந்த கடனோட வீரியம் என்ன, அதுக்கான அந்த இன்டென்சிட்டி என்ன, அதுக்கு ஈக்குவலா வருவாயை வர வச்சாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டை வர வச்சாங்களா, அது மூலமா கடன் சுமையை குறைக்க முடியுதா, இதுதான் முக்கியம். ஸோ அதான் மெயின். ஸோ அப்ப இந்த இன்டர்வியூ இப்பவும் யூடியூப்ல இருக்கு, நீங்க ஃபுல்லா கூட பாருங்க, ரைட்டா? இது வந்து ஒரு குறை சொல்றதோ இல்ல இது சொல்றதோ, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கிறோம், ரைட்டா? இதன் மூலமாக யூனிட் 5ல தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாடு பொருளாதாரம், அதில் வருமானம் செலவினம், இது நான் சொன்ன தமிழ்நாடு பொருளாதாரம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இதா வருவாய், வரியில்லா வருவாய், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து இந்தியாவுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டேன். ஒட்டுமொத்தமாக இந்த ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லக்கூடியதை இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முடிச்சிருக்கேன், ப்ளஸ் இந்த பட்ஜெட்டோட சேர்த்து முடிச்சிருக்கேன், ரைட்டா? ஸோ இதான் இந்த கான்டெக்ஸ்ட், இந்த கண்டென்ட்டுங்கிறது இதா. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? இதை பற்றி உங்களுக்கான கமெண்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் உங்களுக்கான இது என்னவோ, உங்கள் திங்கிங் என்னவோ, உங்களுக்கான அந்த தாட் ப்ராசஸ் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.